அம்மா அம்மா. சொல்லுப்பா பாண்டி, ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்லம்மா, சாப்பிடலாம் ஒண்ணு வேணாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கோவில் வரைக்கும் போறேன், போயிட்டு வரேன். கோவிலுக்கா? எந்த கோயிலுக்குப்பா? நம்ம ஊருக்கு வெளியே இருக்க கோயிலுக்கு தாம்மா. எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வராருல, வந்தோடனே என்னை தேடுவாரா பாண்டி. சரிம்மா, வந்துடுறேம்மா, நான் வாரேன். சரி சரி, பார்த்து போ. தலையெல்லாம் ஒரே அரிப்பா இருக்கு. பேனுகீன்னு வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆத்தா ஆத்தா, சொல்லிடி தமிழ். என்ன ஆத்தா? நானும் மலர் கோயிலுக்கு போறோம், போயிட்டு வரவா? எந்த கோயிலுக்கு? எதுக்கு இப்ப? மலருக்கு ஏதோ வேண்டுதல் இருந்துச்சு ஆத்தா. சரி நான் போயிட்டு வரேன். நம்ம பக்கத்துல இருக்க பச்சையம்மா கோயிலுக்கு தான் ஆத்தா. சரி சரி, போயிட்டு வரவா? சரியா? சரி ஆத்தா, நான் வாரேன். என்ன இம்புட்டு அரிக்குது? முதல்ல பேஞ்சீப் எடுத்து சீவணும். தமிழ், என்ன அத்தையவே ஏமாத்திட்டு வெளியே ஊர் சுத்த போறியா? இன்னைக்கு உன்னை கண்டுபிடிச்சே ஆவுறேன். என்னடா சுரேஷ் நிக்கிற? என்ன வேணும்? ஒன்னும் இல்லத்த, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. தமிழ் வந்திருப்பாளா? இங்க தானே வர சொன்னோம். தமிழ், சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. தமிழ்ச்செல்வி, உன் காதலனோட ஊர் சுத்த கார்ல கிளம்பிட்டியா? இன்னைக்கு மாட்டினடி நீனு. இன்னைக்கு இந்த கூல் சுரேஷா தமிழான்னு பாத்துடுறோம். வரேன் வரேன், போ, பின்னாடியே வரேன். தமிழ், என்ன சொல்லிட்டு வந்த வீட்டுல? அட ஏங்குங்க, ஆத்தா கிட்ட மலர் கூட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி தமிழ், நானும் அப்படிதான் சொல்லியிருக்கேன். உன் கூட கார்ல தடவையா போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். எனக்கும் தாங்க. எவ்வளவு நேரங்க ஆகும்? ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம் தமிழ். ஏங்க, கார் சூப்பரா ஓட்டுறீங்க. உனக்கும் கத்து தரவா? ஓட்டுறியா தமிழ்? அட நீங்க வேற, எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, கார் வேறையா? போங்க. என்ன தமிழ் இப்படி சொல்ற? இந்த காலத்து பிள்ளைங்க என்னென்னலாம் கத்துக்குதுங்க. நான் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கத்து தரேன், நீ ஓட்டுற, சரியா? சரிங்க சரிங்க, முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துத்தாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாமா இருக்கிறப்ப என்ன கவலை, ஏரோப்ளேனே ஓட்ட கத்து தரேன். சரி சரி, சீக்கிரம் போங்க, நேரம் ஆகுதுல்ல. பாட்டு கேட்டுட்டே போவோமா? சரிங்க, ஒரு நல்ல பாட்டா போடுங்க, நல்ல இளையராஜா பாட்டா. தமிழுக்காக போட்டா போய். வாங்கிட்டாங்கங்க. வாங்க கண்ணுங்களா, ஜோடியா வந்திருக்கீங்க. பூ வாங்கிட்டு போங்க, ஆத்தா நல்ல வழியை காட்டுவா. சரிங்கக்கா. எவ்வளோக்கா முழம்? முழம் 40 ரூபாதாம்மா. அடியாத்தி, 40 ரூபாவா? என்னக்கா இவ்வளோ சொல்றீங்க? என்னம்மா, பூவெல்லாம் ரேட் அதிகமா? பரவாயில்ல தமிழ், உனக்காக தானே. அக்கா, ஒரு 4 முழம் கொடுங்கக்கா. என்னது 4 முழமா? அவ்வளோலாம் வைக்க முடியாதுங்க. அக்கா, ஒரு 2 முழம் கொடுங்க போதும். ஏமா பாப்பா, தம்பி தான் ஆசையா வாங்கி தரதுல, வாங்கி தலை நிறைய வச்சுக்கோமா. அதான், நீங்க கொடுங்கக்கா. இந்தாம்மா பாப்பா, வாங்கி வச்சுக்கோ. ஏங்க, நீங்களே வாங்கி வச்சு விடுங்க. ஆமா, நீயே வச்சு விடு தம்பி, பாப்பாக்கு. சரிங்கக்கா, கொடுங்கக்கா. இப்பதான் பார்க்க லட்சணமா இருக்கு. சரிக்கா, இந்தாங்க காசு. ஏங்க, போலாமாங்க? போலாம் தமிழ், வா. ஏங்க, என்னங்க இவ்வளவு படிக்கிட்டு இருக்கு, என்னங்க பண்றது? தமிழ், வீட்டையும் ஊரையும் ஏமாத்திட்டு இங்க வந்து ஊர் சுத்துறியா? இன்னைக்கு மாட்டினடி நீனு. என் கேமரால போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு ஊருக்கே காட்டுறேன் பாரு. தமிழ், மேல ஏற முடியலையா? நான் வேணா தூக்கிட்டு போட்டா? அதெல்லாம் வேணாங்க, எல்லாரும் பாப்பாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன? இங்க யாரும் இல்ல, வா, நான் தூக்கிட்டு போறேன். ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க, அதெல்லாம் வேணாங்க, நான் நடந்தே வரேங்க. தமிழ், சந்தோஷம். ஆமா தமிழ், உன் கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏங்க ஏங்க, அங்க நிக்கிறது இந்த லூசு சுரேஷ் மாதிரியே இருக்கே. என்ன சொல்ற தமிழ்? வாங்க தமிழ் செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
சுரேஷ் நீயா? நீ எப்படி இங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், இதுதான் மலரா? டேய் தம்பி, நீ யாரா முதல்ல? நான் யாரா? நான் தான் தமிழ்ச்செல்வியோட தாய் மாமா பையன். நீ யாரு? நான் தமிழ்ச்செல்வியை கட்டிக்க போறேன்டா. ஏங்க சும்மா இருங்க, அவன் யார்கிட்ட போய் சொல்லிட போறான். சொன்னா சொல்லட்டும், இவன் பேச்செல்லாம் யார் கேட்பா? ஆமா ஆமா, என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா அந்த கேமரா பேச்சை கேட்பாங்கல்ல. என்னடா உளர்ற பைத்தியம் மாதிரி? நான் பைத்தியமா? நாளைக்கு தெரியும். நீங்க 2 பேரும் பண்ண வேலையெல்லாம் இந்த கேமரால படம் பிடிச்சிட்டேன், பிரிண்ட் போட்டு எங்க அத்தை மாமா எல்லார்ட்டையும் காட்டுறேன், இருங்க. சுரேஷ் அதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு சுரேஷ் ப்ளீஸ். நீ ஏன் தமிழ் இவன்ட்டு கெஞ்சுற? இவனை நான் பாத்துக்கிறேன், வீடு. ஆமா ஆமா, சார் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. நாளைக்கு இருக்கும் உங்க 2 பேத்துக்கும். வசமா மாட்டின தமிழ் நீ. சுரேஷ் நில்லுடா. என்னங்க இப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க ஆத்தாக்கா எனக்கு தெரிஞ்ச அம்புட்டு தான் எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. போச்சு. தமிழ், நீ ஏன் பயப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் நடக்காது, யாருக்கும் தெரியாது. இவனுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நாளைக்கு மட்டும் எங்க ஆத்தா கையில போட்டோ வராம நீங்க தான் பாத்துக்கணும். தமிழ், இந்த லூசுக்காக நீ எதுக்கு அழுவுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆத்தா, உன்னை நம்பிதான் இந்த கோயிலுக்கு நாங்க ஜோடியா வந்தோம். எங்க 2 பத்தியும் பிரிச்சிடாத, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ தான் காப்பாத்தணும் ஆத்தா. தமிழ் அழாதடி, இந்த ஆத்தா நம்மளை கைவிட மாட்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரிங்க, எது நடந்தாலும் சரி நல்லதாவே நடக்கணும் ஆத்தா. ஏமா பிரேமா ஏங்க எப்போ வந்தீங்க? வாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லா ஜோலியும் முடிச்சுட்டு தாமா வந்தேன். சரி, பாண்டி எங்க? பாண்டியாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பக்கத்துல மலை கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க வந்து உட்காருங்க, வாங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? மோர் எதுவும்? எனக்கு வேணாமா, வரும்போது தான் இளநீ சாப்பிட்டு வந்தேன். அண்ணே வந்துட்டீங்களா? ஜோலி எல்லாம் முடிஞ்சிருச்சா? வாலட்சுமி, இப்பதான் வீடு நுழைகிறேன், ஜோலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ எப்படி இருக்க? ஜோதி எப்படி இருக்கு? இருக்குங்கண்ணே ஏதோ. ஏன் லட்சுமி இப்படி பேசுற? என்னாச்சு? வேற என்னண்ணே, ஜோதி கல்யாணத்தை பத்தி தான். ஜோதி பாண்டியே நினைச்சிட்டு இருக்கா. ஜாதகத்தை போய் பார்த்தோன்னே பரிகாரம் ஒண்ணு பண்ண சொன்னாங்க. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண சொன்னாரு ஜோசியரு. ஜோதி பாண்டிக்காக பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா லட்சுமி? சரி பேசிக்கலாம். எங்க போகுது? பாண்டிக்கு ஜோதி தான். நீங்க அப்படி சொல்றீங்க, பாண்டி ஒண்ணு புடி கொடுத்தே பேச மாட்டான். அண்ணே நிச்சயம் மட்டும் வச்சுக்கலாம். இப்ப கல்யாணத்தை கூட மில்லு வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப சிம்பிளா வீட்டோட நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்க. பாண்டிட்ட பேசுங்கண்ணே. சரி லட்சுமி, பாண்டி வந்தானே பேசுறேன். தட்டை மட்டும் வேணா மாத்திக்கலாம் இப்போதைக்கு. சரியா? பாண்டி வரட்டு, நான் பேசி பாக்குறேன். சரிங்கண்ணே, பாண்டிட்ட பேசுங்க. எப்படியோ பாண்டி ஜோதி கல்யாணம் நடந்தா சரி.